சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே வந்து பொண்ணு கேட்க தட்டோட போனோனே தட்ட தூக்கி அப்படியே எறியிறாங்க. வந்து சோழனோட அத்தை. அவங்க வந்து தூக்கி எறிஞ்சிட்டு, "அவ்வளோதான் உங்களுக்குலாம் மரியாதை. எதுக்குடா இங்கலாம் வந்தீங்க? பொண்ணு கேட்க வந்துட்டீங்களா? உங்களுக்குலாம் அவ்வளோ திமிரா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. இதையெல்லாம் கேட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கார்த்திகா வந்து மனசு கஷ்டத்தோட அழுதுட்டே இருக்காங்க. "இங்க பாருடி, அவங்க பொண்ணு கேட்டு வந்தது உன்கிட்ட கேட்டு தான் கேட்டு வந்தாங்களா?" "இல்லம்மா எனக்கு தெரியாது." தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா வீட்லயே இருக்கியா? இங்க பாரு என்ன பண்ணாலும் சரி, அந்த பையனுக்கு மட்டும் உன்னை பொண்ணு கேட்டு வந்ததுன உடனே நான் கல்யாணம் பண்ணி குடுத்துருவேன்னு நெனச்சு கூட பார்க்காத. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத கேட்டு கார்த்திகா அழுதுட்டு இருக்காங்க. இங்க வந்து நிலா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீட்டுக்கு சேரன் வராரு. எல்லாரும் அமைதியா இருக்க பார்த்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வாய மூடிட்டு அமைதியா இருக்காங்க. உடனே அந்த டைம் நடேசன் வராரு. "என்ன நடந்துச்சா? இவங்கலாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா உனக்கு? நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்காம அவங்க வீட்ல போயிட்டு பொண்ணு கேட்டு அவமானப்பட்டு வந்திருக்காங்க. இப்ப தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என் அண்ணன் ஒருத்தன் இருக்கானே, அவன் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லி ரொம்ப அசிங்கமா என்னை பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சுட்டு இருந்தான். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "அது வந்து நீங்கள் நிலாவை எதுவும் சொல்லாதீங்க. எங்களோட சம்மதத்தோட தான் நிலா போனாங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அத கேட்டுட்டு வந்து, "ஆமாடா, நீ நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுரு. அந்த பொண்ணு புரியாம பண்ணுது. நீங்களும் கூட சேர்ந்து போயிருக்கீங்க. உங்களலாம் என்னடா பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு நடேசன். "இங்க பாருங்க, அவமானப்படுறதெல்லாம் போதும். தேவையில்லாம இதுக்கப்புறம் எந்த அவமானமும் படாம அமைதியா இருக்கிற வழிய பாருங்க." அப்படின்னு நடேசன் வந்து புத்திமதி சொல்றாரு. இங்க வந்து நிலாவ பார்த்துட்டு கேட்குறாரு சேரன், "ஏம்மா இப்படி பண்ண? அதெல்லாம் வேணான்னு சொன்னேனேம்மா." "ஆனா இல்லண்ணே, உங்களுக்கு கார்த்திகாவ ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியுண்ணே." அப்படின்றாங்க. "இங்க பாரும்மா, நம்ம நெனச்சதெல்லாம் எல்லா விஷயமும் நடக்காது. நம்ம நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கும். சில விஷயங்கள் வந்து அப்படியே விட்டுடணும் நிலா. அதான் எல்லாருக்கும் நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு நிலா மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, நிலா வந்து தூங்காம இருக்காங்க. அப்ப சோழன் வராரு. "இங்க பாருங்க, நீங்க பொண்ணு கேட்க போ சொன்னீங்க. பொண்ணு கேட்டு போயாச்சு. அவங்களும் எப்பவும் போல அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் இதான் நடக்கும்னு சொல்லிட்டு. நாங்க சொன்னா நீங்க கேட்கல. இப்ப அவமானப்பட்டது யாரு? எங்களுக்கு பழகிடுச்சு. ஆனா நீங்க அசிங்கப்பட்டீங்கல்ல." அப்படின்னோனே, "யாருங்க அசிங்கப்பட்டது? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? வேற என்னங்க சொல்றது? இதெல்லாம் ஒரு அசிங்கமாங்க? பொண்ணு கேட்டு போனோம். அவங்க வந்து தர முடியாது சொல்லிட்டாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக இந்த பிளான அப்படியே விட சொல்றீங்களா? என்னங்க சொல்றீங்க? அப்ப விட மாட்டீங்களா?" "விட போறது இல்லங்க. கண்டிப்பா அண்ணனுக்கும் வந்து கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். இது நடக்க தான் போகுது. இங்க பாருங்க, உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னோனே." "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை பண்றவனா தோணுது? நான்லாம் அப்படின்னு நினைப்பேன்." "இல்லங்க, நீங்க அப்படிதாங்க நினைப்பீங்க. நீங்க சரியான சுயநலவாதிங்க. உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ பொய் வேணாலும் சொல்வீங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு எதுவும் உதவி பண்ண மாட்டீங்க." "என்னங்க நீங்க என்ன போய் அப்படி நினைச்சுட்டீங்க? நான் அப்படிப்பட்டவன் இல்லங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க." "ஓ அப்படியா? அப்போ உங்கள நான் நல்லவனா நம்பணுன்றீங்க." "ஆமாங்க, நம்பணும் நம்பி தாங்க ஆகணும். நான் நல்லவங்க. பியூர் கோல்டுங்க நானு." "ஓ அப்படியா? அப்ப நீங்க நல்லவன் நான் நம்பணும்னா, நீங்க ஒரு வேலை செய்யணும்." "என்ன செய்யணும்?" "ஒரு வேளை நல்லவன் நம்பிட்டா நம்ம கூட வாழ ஆரம்பிச்சுடுவாள்ல. கண்டிப்பா. நல்லவன இப்படிலாம் நம்ப வைக்கணுமே." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, "சொல்லுங்கங்க. என்ன சொன்னாலும் செய்றேங்க." "அப்படின்னா கார்த்திகாக்கும், நம்ம அண்ணாக்கும் நடக்க போற கல்யாணத்த நீங்க தான் வந்து எப்படியாவது நடத்தி வைக்கணும்." "என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் எப்படிங்க முடியும்?" "முடியாதுல்ல. அப்போ நீங்க நல்லவன்னு நான் ஒத்துக்க மாட்டேங்க." "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம்? எல்லா சம்மந்தம் இருக்குங்க. எல்லாரும் எங்க வீட்ல என்ன சொல்றாங்க, நீங்க சுயநலவாதி. நீங்க உங்கள பத்தி தான் யோசிப்பீங்க. யார பத்தி யோசிக்க மாட்டீங்க." அப்படின்ற மாரி சர்டிஃபிகேட் குடுக்குறாங்கல்ல. "இல்ல, நீங்க வந்து சுயநலவாதி கிடையாது. எல்லாருக்காகவும் யோசிப்பீங்க. நான் சொல்றத கண்டிப்பா கேட்பீங்கன்னு எல்லாம் நிரூபிக்கணும்ல. அப்போ இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க." அப்படின்றாங்க. உடனே யோசிக்கிறாரு. ஒரு வேளை நிலா ஏத்துக்கினாலும் இவ்ளோ நல்லாயிருக்கும். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நிலா என்ன ஏத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "என்னங்க, என்ன சொல்றீங்க? ஏங்க, நான் எப்படிப்பட்டவன் நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சுங்க உங்களுக்கு. கண்டிப்பா சொல்றேங்க. உங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணாலும் உங்கள சப்போர்ட் பண்றேன். போதுமாங்க?" அப்படின்னோனே, பார்க்கலாம் பார்க்கலாம்." அப்படி சொல்லிட்டு போறாங்க.